முகமாகவோ தர்கா கட்டலாம்னு அர்த்தம் வருது நீங்க நினைக்கிறீங்களா? நெஞ்சத்துட்டு வைக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய காலங்காலமா இருக்கு நியாயப்படுத்துறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்கு தான் நீங்க வந்து இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுக்கு பொட்டு ஆதாரத்தை அள்ளி போடுவீங்களா? சம்பந்தம் இல்லாம இருக்கிற மக்கள் எவ்வளவு பொண்ணா நேரத்தை ஒதுக்கி விட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவங்களுக்கு மன நிறைவடையாவது நீங்கள் எந்த கருத்துல உள்ள மக்களை கூட்டி வந்து அவங்க மனசு நிறைவடைகிற அளவுலையாவது நீங்கள் ஆதாரத்தை வைக்க வேணாமா? இதெல்லாம் ஒரு ஆதாரமா? அதுக்கப்புறம் என்ன அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தக்பிருல்லாஹ வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாவூக ஃபஸ்தக்பிருல்லாஹ வஸ்தக்பர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. ஒரு மனிதர் தப்பு செய்து விட்டு அவர்கள் வந்து உம்மிடத்திலே வந்து நபியை உம்மிடத்திலே வந்து அல்லாஹ்விடத்தில் அவங்க தௌபா செய்து அவங்களுக்காக நபியும் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான். அதனால கபர் கட்டலான்னு வருமா? இதுக்கு என்ன அர்த்தம் தான் வர்றேன். ரசூலுல்லாஹ் ஹயாத் நபின்னு தெரியுதான். இப்ப வேணாலும் நமக்காக பாவ மன்னிப்பு தேடிட்டு இருக்கிறாங்களாம். இந்த ஆயத்தை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடுக்கடுக்கா நான் கேள்வி வைக்கிறேன். அதுக்கு அரை செகண்ட் பத்தாது, இருக்கிற கொஞ்ச நேரம் பத்தாது. ஆனால் கேள்வி என்ன என்று சொன்னால், இதுல இருந்து தர்கா கட்டலான்னு வருமா? தர்கா கட்ட கூடாதுன்னு ஆதாரம் வச்சோம், உடைக்கல, உங்களால் உடைக்க முடியல. அன்பு தோழர்களே, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே வர்றோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? கபூருக்குள்ள சொன்னா கபூரு தான் எடுக்கும் சொன்னா, அப்ப கபூர்ல பள்ளிவாச கட்டுங்கிறது உள்ளுக்குள்ளையா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஏற்கனவே அதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டோம். அதை விளங்கி இருந்தா இந்த ஒரு கேள்வி வந்திருக்காது. நம்ம கபரிலே பள்ளிவாசல் கட்டுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு விளக்கமாகத்தான் இன்னொரு ஹதீதும் புகாரில இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். அதுல அலைகின்ற வருது. அந்த ஹதீதுக்கு இது விளக்கம் கபர உள்ளுக்கு இல்ல வெளியே தான் மேல தான் அப்படின்னு விளக்கம் அப்படியே சொல்லிவிட்டாம அப்புறம் மறுபடியும் உள்ளே ஏன் கேட்குறீங்க? அப்ப முன்னால சொன்னதை கவனிச்சிருந்தா அந்த கேள்வி வந்திருக்காது. அது நம்ம முன்னால சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்து நம்முடைய நிலைப்பாடு, இறை நேசர்களை இந்த உலகத்தில் நம்மளால அறிய முடியும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன எத்தனை அளவுகோல் அப்படின்னு கேட்டாங்க. ஹதீஸர் வந்துச்சு, நம்ம சொன்னோம்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சஹாபா பெருமக்கள் இருக்கின்ற போது அந்த ஒரு ஜனாசா போகுது, புகழ்ந்து பேசுறாங்க அந்த சஹாபா பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத்துன்னு சொன்னாங்க. அப்ப அன்தும் ஷுஹதாஉல்லாஹ் ஃபில் அர்தின்னு சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் இந்த மண்ணிலே என்று சொன்னார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த நேரத்தில் எத்தனை சஹாபிகள் இருந்தாங்க? ஆயிரக்கணக்கிலையா? அது நூற்றுக்கணக்கிலையா? சில பேர் இருந்திருக்கிறாங்க. அது எண்ணிக்கைங்கிறது இல்ல, சில பேர் இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம மூமின்கள் வரும்பொழுது உதாரணத்துக்கு ஒரு 3 மூமின்கள் வச்சுக்கிறோங்க. 3 பேர் முடிவு பண்றாங்க. அந்த முடிவு பண்ண 3 மூமின்கிட்ட அது இறைநேசர் தான். மத்தவங்க ஒப்புக்கொள்ளனா போட்டும். இல்ல நாங்களும் ஒப்புக்கொள்ள, நீ எப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு? இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு ஊரு கிராமம், அந்த கிராமத்தில் கூட முஸ்லிம்கள் அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், அதுதான். இதுல என்ன அளவுகோல் இருக்கு? 1000 பேர் இருந்தா இருக்கு. அப்ப அதுல எண்ணிக்கை வந்திருக்கு. அந்த ஹதீஸ்ல சில சஹாபாக்கள் இருந்தார்கள், அப்படிதானே இருக்கு. இது ஒண்ணு பிரச்சனை இல்ல. யாரெல்லாம் நம்புறாங்களோ, எத்தனை மூமின்கள் நம்புறாங்களோ அவர்கள் தான் இறைநேசர் தான். மத்தவங்க போய் நான் நம்பல அதனால நீங்க நம்ப கூடாது இப்படி சொல்ல உரிமை என்ன இருக்கு? நம்மளா நம்ம மாட்டி போங்க. இன்னொன்னு, இந்த உலகத்தில் அறிய முடியாது என்று இருந்தால், உங்களுக்கு சொன்னாங்களே எல்லாம் புரிஞ்ச முடியாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமான கருத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவெல்லாம் சொல்றாங்க இந்த உலகத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அல்லாஹ் சொல்றான் கண்டுபிடிக்க முடியுங்கிறான். எப்படி? ஹதீஸ் குத்ஸி புகாரிலே இருக்குது. நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இறைவன் சொல்வதாக, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி. நேசரை, என்னுடைய நேசரை யாராவது பகைத்துக் கொண்டால் அவரோடு யுத்தம் செய்ய பிரகடனம் செய்கிறேன் அப்படிங்கிறான். புகாரில் இருக்குது. இந்த உலகத்துல நம்ம நாளை கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கிறோங்க, யார் வேணாலும் தெரியாது. அல்லாஹ் அப்படி சட்டத்தை போடுவானா? ஏன் நேசத்தை பகைக்காத. சட்டம் போட்டதுல அர்த்தம் இல்லாம போச்சாங்க, நம்ம தான் தெரியாத. ஒரு ஆள் மீன் நடந்தாரு, சண்டைக்கு போனாரு, பகிர்ச்சி வச்சுட்டாரு வைங்க, மறுமையில அல்லாஹ் கேட்பான் ஏன் பகைத்துக் கொண்டாய்? இறைவனை என்னதான் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா அல்லாஹ் சொல்லுவான் கண்டுபிடிக்க முடியாது காப்பா, நான் சட்டம் போட்டேன் அப்படிமா. நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கிறோங்க. கண்டுபிடிக்க முடியாம இருந்து இறைவன் சட்டத்தை போட்டா அது இன்னொரு வசனத்துக்கு முரண்படுது. ஏதோ அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முடிந்த அளவிற்குத்தான் இறைவன் சட்டத்தை தருவான் அப்படிங்கறத சொல்லிவிட்டான். அப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, இந்த நிலையில இருக்கிறோம், பாய்ச்சிக்கிறாத என்று சொன்னா இது முடியாத ஒண்ணு.
அந்த வசனம் என்ன சொல்லுது? முடியாத சட்டத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். இவங்க சொல்றாங்க முடியாத சட்டத்தை தான் அல்லாஹ் போட்டிருக்கான் அப்படிலாம் வரும். இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவன் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு முரணாய் போச்சா? இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆவணுங்க. சகோதரர்களே, எதிர் அணியினரிடம் நாங்கள் வைக்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோள், எங்கள் மனங்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நேற்றைய தினத்திலிருந்தே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதுபோன்ற வார்த்தைகளை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். நாங்கள் எங்கள் உயிரை விட மேலாக மதிக்கின்ற வலிமார்களை, இறை நேசர்களை சைற்றடித்தார்கள் என்பது போன்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக் கூடாது என்று நாங்கள் பணிவான வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த எதிர் அணியினரை பற்றி எங்களுடைய கருத்து, அவர்கள் வழிகட்டவர்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கூட நாங்கள் அவர்களை பற்றி அவன் என்றோ இவன் என்றோ இதுவரை பேசவில்லை. எதிரணியின் தலைவர் என்றும் தொண்டர்கள் என்றும் பேசுகிறோம். தலைவன் என்று கூட சொல்லவில்லை. காரணம், அது ஒரு அடிப்படை நாகரீகம். அந்த நாகரீகத்தை கூட, அடிப்படை நாகரீகத்தை கூட உங்களால் கடைபிடிக்க முடியாதா என்று கேட்கிறோம். பிறகு அங்கிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு முஃமின்கள் ஒரு இறைநேசரை முடிவு செய்வதாக இருந்தால் எத்தனை முஃமின்களால் ஒரு இறைநேசரை முடிவு செய்ய முடியும்? நாம் அதற்கு பதிலாக வைப்பது, ஒரு நபியை முடிவு செய்வதாக இருந்தால் எத்தனை மனிதர்களால் நபி என்று முடிவு செய்ய முடியுமோ அத்தனை மனிதர்களால் வலி என்று முடிவு செய்ய முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பாகத்திலிருந்து இந்த பாகத்தில் சலசலப்பு வருது. அவர் பேசும்போது கிண்டல் அடிக்கிற மாதிரி சலசலப்பு வருது. இந்த 3 பேர் பேசாதீங்க, இந்த பக்கம் ஒரு 3 பேர் பேசாதீங்க. 3வது வரிசையில் ரோல் உள்ளவங்க. அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா ஒரு அடியானை விரும்பும்போது ஜிப்ரீலிடம் உத்தரவிட்டு, அவர் மற்ற மலக்களுக்கு உத்தரவிட்டு, அந்த உத்தரவினுடைய பிரதிபலிப்பின் மூலம் உலகத்திலே அதீதிலே வருகிறது,